ஐயா அவர்களோடு பல தடவைகள் குஜராத் அருணோதயா அர்ப்பணிக்க ஊழியத்திற்கு கடந்து சென்ற நாட்கள் உண்டு. சில வேளைகளில் நானும் ஐயாவும் ஒரே அறையில் தங்கியிருக்கிறோம். முதல் முறையாக நான் அப்படி தங்கியிருக்கும்போது அந்த ரூமில் ஒரு டபுள் காட் உண்டு. அந்த டபுள் காட் ரூம் ஒரே ரூம் தான், அந்த ஒரு கட்டில் தான். நான் என்ன செய்தேன், ஐயாவுக்கு தெரியாமலே வேறு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாங்கள் அங்கே படுக்க போன பிறகு அந்த பெட்டை கொண்டு போட்டாங்க. போட்ட உடனே ஐயா சொன்னாங்க, இது எதுக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் பெட்டில் மேலே படுத்துக்கிடுங்க, நான் இந்த பெட்டில் கீழே இதை போட்டு ஓரமாக போட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டக்குன்னு உடனே ஐயா சொன்னாங்க, இல்லை இல்லை நான் அதில் படுத்துக்கிறேன், நீங்கள் இதில் படுங்க அப்படின்னாங்க. ஐயா நீங்கள் பெரியவங்க, தயவுசெய்து அங்கே படுங்கன்னு சொன்ன உடனே சொன்னாங்க, இங்கே பாருங்கள் நம்மளுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை இருக்கக்கூடாது, நீங்கள் கூட இந்த பெட்டில் படுக்கிறதா இருந்தால் படுங்க, இல்லையா நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்புறம் அந்த தம்பியை கூப்பிட்டு அந்த பெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லிட்டு அந்த பெட்டில் ஐயா கூடவே என்னை படுக்க வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு அனைவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மட்டுமல்ல, மிகவும் ஒரு தாழ்மையை கடைபிடிக்கிறவர்கள். அன்றைய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை உண்மையாகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 71 ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த ஒரு மனிதர் என்று சொன்னால் நம்முடைய அன்பிற்குரிய பேராயர் டாக்டர் டி தேவரூபன் ஐயா என்று சொன்னால் அது நிச்சயமாக ஐயாவுக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன். இந்த நாளிலே ஐயா அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்து அதை ஜெயம் பெற்றவனானால் அவன் என்னோடு கூடிய என்னுடைய சிங்காசனத்தில் நான் அமரும்படி செய்வேன் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல் ஐயா அவர்களை ஆண்டவர் அழைத்து அவரோடு அமர செய்திருக்கிறார். ஐயா அவர்கள் நம்மோடு உருவமாக இல்லை என்றாலும் நம்முடைய மனதில் அவர்கள் நிழலாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாளிலே நாம் அவர்களை தரிசிப்போம். அந்த நாள் வரைக்கும் ஐயா அவர்கள் நமக்கு காட்டின பாதையிலே, அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்திலே தொடர்ந்து அன்பு குடும்பத்தார் அவர்கள் செயல்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து நாமும் அதிலே பயணிப்போம் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஐயாவுக்கு தந்த 71 ஆண்டு கால வாழ்க்கைக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, முதலாவதாக அவர்கள் செய்த மிஷினரி பணி ஊழியத்திற்காக நான் நேற்று அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அம்மா சொன்னதை பார்க்கும்போது என் கண்ணிலே கண்ணீர். அந்த பகுதி முழுவதில் அவர்கள் காடு மேடு கல் முள் எல்லா இடத்துலையும் நடந்து சென்று கை குழந்தையை கரத்தில் ஏந்தி கொண்டு அவர்கள் சென்ற ஊழியத்திலாம் அவங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே, அதாவது நாங்கள் செய்கிறதெல்லாம் ஊழியமானு கூட நினைக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் அருமையாக அந்த நாட்களிலிருந்தே ஊழியம் செய்தவர்கள். கடைசி நாள் வரைக்கும் தன்னுடைய பிராணன் உள்ளவர் இறுதி மூச்சு வரை ஆண்டவருக்காக பணி செய்துள்ள அந்த பணிகளுக்காகவும் கர்த்தர் தந்த நல்ல வாழ்க்கைக்காகவும் அருமையான குடும்ப வாழ்க்கைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றியறக்கும்படியாக மட்டுமல்ல, இந்த நாளிலிருந்து கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு தேவையான சகல விதமான ஆறுதல்களையும் தேறுதல்களையும் தன்று ஆற்றி தேற்றி அரவணைத்து தொடர்ந்து அவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்லும்படியாக நாம் அனைவரும் தயவுசெய்து தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் இன்றைக்கும் எங்களோடு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, அதே போல உமக்காக ஊழியம் செய்த உம்முடைய ஊழியர் ஆண்டவர், உம்முடைய மகன் எங்கள் அருமை போதகர் பேராயர் தேவரூபன் ஐயா அவர்களும் இன்றைக்கு நாளிலே இந்த உலகத்தை விட்டு மறைந்து சென்றிருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதற்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்காக ஓடின மகன் ஆண்டவரே, பரிசுத்த பவுலப்ப சொன்னது போல ஆண்டவரே எமக்கு நன்றி, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த நாட்களில் இந்த நல்ல போராட்டங்களை போராடினேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு சொன்னது போல அந்த நீதியின் கிரீடத்தை ஐயா அவர்களுக்கு நீர் தரிக்கக்கூடிய நாட்களிலே அவர்களை உம்முடைய மடியிலே அழைத்து கொண்டீர். ஆமாண்டவரே, உம்முடைய நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நீதியின் கிரீடத்திலே ஆண்டவரை இடமில்லாத அளவுக்கு முத்துக்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரை அத்தனை ஆத்துமாக்களை அவர்கள் உமக்காக சவதரித்ததை கர்த்தர் அறிகிறீர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானல்ல, பிதாவானவரை கனம் பண்ணவர் வார்த்தையின்படி ஆண்டவரே கடைசி நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் அந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுதே கர்த்தரை அழைத்து கொண்டீர். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு நீர் செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் ஐயா அவர்கள் விட்டு சென்ற குடும்பத்தினருக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். நம்முடைய காயப்பட்ட நம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரை தவிர அப்பா அன்பு அம்மா அவர்களையும் அன்பு பிள்ளைகள், மரும பிள்ளைகள், பேரப்பிள்ளை ஒவ்வொருவரையும் நாங்கள் யாராலும் நாங்கள் ஆற்றி தேற்ற முடியாத ஆண்டவரே, நீர் ஒருவரே சகலவித ஆறுதலின் தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அன்பு குடும்பத்தார் மத்தியிலே எந்தெந்த இடத்திலே எங்கள் அன்பு தகப்பனார் இருந்தார்களோ அந்தந்த இடத்திலே தகப்பனே நேர் இருந்து பிள்ளைகளை ஆறுதல் படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஐயா விட்டு சென்ற ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து இன்னும் அதிகமாய் முன்னேறி ஆண்டவரே முந்தின ஊழியத்தின் மகிமையை காட்டிலும் வரப்போகிற பிந்திய ஊழியத்தின் மகிமை இன்னும் அதிகமாய் காணப்பட இன்னும் ஒரு கூட்டு ஆத்துமாக்களை மந்தையில் கொண்டு சேர்க்க கர்த்தருடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். விசேஷமாக அம்மாவை ஆறுதல் படுத்தும், கவலைகளை மாற்றும், கண்ணீரை துடையும் கிருபை உடைய பிள்ளைகள் இருக்கட்டும். கர்த்தர் தந்த நல்ல ஆறுதல் ஜெப கூட்டத்திற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமென்.